ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ½ ஹவருக்குள்ளேயே முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முறுக்கு செய்யணுனாலே அரிசி கழுவி காய வச்சு அப்புறம் மாவு அரைச்சி அதுக்கப்புறம் முறுக்கு சுடணுங்கிற ப்ராசஸ்லாம் இதில் எதுவுமே கிடையாது. எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்பவும் மொறுமொறுப்பான ஒரு முறுக்கு தான் இதில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வீட்டில் ரெடிமேடாக இருக்கக்கூடிய அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புட்டு மாவு வச்சுருந்தீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கப்பை யூஸ் பண்ணுறீங்களோ அதையே மைதாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜீரகம் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதுக்கு தேவையான உப்பு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருங்க. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மொறுமொறுப்பாக வாயில் வச்ச உடனே கரையிற அந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பள்ளியில் தாங்க கூட இந்த முறுக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு மொறுமொறுப்பாகவும் ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் இல்லைனாலும் பரவாயில்ல. எண்ணெய் நம்ம முறுக்கு சுடுறதுக்கு காய வைப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அந்த எண்ணெயும் சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். எடுத்ததுமே தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா முறுக்கு புழியும் போது எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதுக்காக தான் பார்த்து பொறுமையாக நிதானமாக ஊற்றி செய்யுங்க. நம்மளோட முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் அச்சு போட்டு நான் முறுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக 3 ஹோல்ஸில் அந்த அச்சு கூட போட்டுக்கலாம். முறுக்கு அச்சில் போட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு அச்சில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில்லாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கவர், பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த பாலித்தீன் கவரை நான் ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு இதை முறுக்கு பிழிய போகிறேன். நிறுத்தி நிதானமாக பிழிங்க. நீங்கள் கவரில் இந்த மாதிரி முறுக்கு பிழியறதுனால உங்களுக்கு ஒன்றா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு முறுக்காக செஞ்சுட்டு நீங்கள் டைம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு முறுக்கு வெந்த மாதிரி ஒன்று வேகாத மாதிரி ஆகிடும். அதனால் பாலித்தீன் கவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறுக்கு பிழிஞ்சிட்டு நல்லா அந்த கார்னரில் அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லைனா பிரிஞ்சிடும் எண்ணெயில் போட்டதும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு துண்டு அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். இது கடலை எண்ணெய் அப்படிங்கிறனால கண்டிப்பாக முறுக்கெலாம் போட்ட உடனே பொங்கி மேலே வந்துடும். நீங்கள் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில்னால் அது போடணும்னு அவசியம் கிடையாது. கடலை எண்ணெய் அப்படிங்கிறனால சின்னதாக ஒரு புளி துண்டு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு போடும்பொழுது எண்ணெய் பொங்கி வராது. அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒரு 4லேருந்து 5 இந்த எண்ணெய்க்கு எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் நான். முறுக்கு போட்டதும் உடனே திருப்பி விடாதீங்க. ஏன்னா இல்லைன்னா ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துடும். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இதில் முறுக்கு எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு பார்ப்போம்னா, நம்ம பஜ்ஜி வடையெல்லாம் போட்டதுமே உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே எலும்பி வரும். ஆனால் அந்த முறுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வராது. நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே எண்ணெயில் அடியில் தான் போயிட்டு இருக்கும். அதுவே தெரியும் கரெக்டாக. சரி, முறுக்கு நமக்கு வெந்துடுச்சு அப்படின்ட்டு.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படின்னா உடனே தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கு எடுத்துடலாம். நம்ம முறுக்கு எடுத்துகிட்டு வேறு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கோம். எக்ஸஸாக இருக்கிற எண்ணெயெல்லாம் அதை இழுத்துக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய அரிசி மாவு, மைதா மாவு இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஒரு முறுக்கு செய்கிறது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் பாருங்கன்னா, ஒரு முறுக்கு செஞ்சதை எடுத்து உடச்சி காட்டுறேன். ரொம்பவும் நீங்கள் விரலை வச்சு அழுத்துனீங்கனாலே உடஞ்சிரும். அந்தளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும், ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.